குட் மார்னிங் டியர் 11 ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 2ல் ஃபிசிக்ஸில் கைனமெட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ட் 14 பார்க்க போகிறோம். இந்த டாபிக் என்னென்னா மொமெண்டம். தமிழில் என்ன சொல்லுவோம்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட கண்டினியூ இப்போ பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். Momentum. The linear momentum or simply momentum of particle is defined as product of mass with velocity. It is denoted as B. Momentum is also vector quantity. Momentum அல்லது உந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ஒரு பொருளோட நிறையையும் அதோட திசைவேகத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது என்னது மொமெண்டம். இதோட சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா P. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. The direction of momentum is also in the direction of velocity. Velocity ஓட direction தான் மொமெண்டத்தோடைய direction. And the magnitude of momentum is equal to the product of mass and the speed of the particle. ஒரு பொருளுடைய நிறையையும் அதோட திசைவேகத்தையும் மல்டிபிள் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கிறதா என்னது மொமெண்டம். B equal to mv. In component from the momentum can be written as இது x component, y component, z component. ஆக்சிஸை பொறுத்து என்ன பண்ணுறோம், அதோடைய கூறுகளாக எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா bx i cap plus by j cap plus bz k cap. அப்படியே இதை பிரிங்க. bx i capனா mvx i cap, j capனா mvy j cap, k capனா mvz k cap. Here px equal to x component of momentum and is equal to mvx. By equal to y component of momentum and is equal to mvy. Bz equal to z component of momentum and is equal to mvz. Bx na mvx, by na mvy, bz na mvz. X component க்கு i cap unit vector, y component க்கு j cap unit vector, z component க்கு k cap unit vectors. சிம்பிள்ங்க. நீங்க வந்து மொமெண்டம் பார்த்திருப்பீங்க. மொமெண்டம் என்னது மாஸ் இன்டு வெலாசிட்டி. The momentum of the particle plays a very important role in Newton's law. இந்த உந்தம்ங்கிறது மொமெண்டம்ங்கிறது நியூட்டன் லாவுடைய செகண்ட் லாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. The physical significance of momentum can be well understood the following example. என்ன சார் மொமெண்டம் எனக்கு ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மொமெண்டத்தோடைய இம்பார்ட்டன்ட் புரியும். Consider a butterfly and a stone both moving towards you with same velocity 5 meters second inverse. ஒரு வண்ணத்து பூச்சியும் பட்டாம்பூச்சியும் ஒரு ஸ்டோன் ஒரு கல்லும் ஒரே ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டும் வரக்கூடிய அதோடைய வெலாசிட்டி 5 meters second inverse. If both hit your body, ரெண்டுமே உங்கள் மேலே மோதுவதாக வைத்துக்கொள்வோம். The effects will not be the same. ஒரு வண்ணத்து பூச்சி மோதுறதும் ஒரு 5 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸில் வரக்கூடிய ஒரு கல் மோதுறதும் ஒரே மாதிரியான எஃபெக்டை தோற்றுவிக்குமா இல்லை மாறுபட்ட எஃபெக்டை தோற்றுவிக்குமானா கண்டிப்பாக மாறுபட்ட மாற்றத்தை தோற்றுவிக்கும், விளைவை தோற்றுவிக்கும், எஃபெக்டை கொடுக்கும். ஒரு பட்டாம்பூச்சி மோதுறது பெரிய அளவில் எஃபெக்ட் இருக்காது. ஆனால் ஒரு ஸ்டோன் மோதுறது மிகப்பெரிய எஃபெக்ட் வலியை ஏற்படுத்தும், சில நேரம் காயங்களை ஏற்படுத்தும். ஏங்க ரெண்டும் ஒரே ஸ்பீடில் தானே வருது. ஆனால் ரெண்டில் என்னது டிஃப்ரென்ஸ் ஆஃப் மாசஸ். ஒரு வண்ணத்து பூச்சியோடைய மாஸை விட ஒரு ஸ்டோனோட மாஸ் அதிகம். The effects not only depend upon the velocity. ரெண்டு வேகத்தை பொறுத்து மட்டும் அமையாது. எதை பொறுத்து அமையுது, அதோடைய மாஸை பொறுத்து அமையுது. பட் ஆல்சோ ஆன் த மாஸ். த ஸ்டோன் ஹேஸ் கிரேட்டர் மாஸ் கம்பேர்ட் டு த பட்டர்ஃப்ளை. த மொமெண்டம் ஆஃப் த ஸ்டோன் இஸ் தஸ் கிரேட்டர் தென் த மொமெண்டம் ஆஃப் த பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை ரெண்டும் ஒரே ஸ்பீடில் வந்தால் கூட பட்டர்ஃப்ளையோட மொமெண்டத்தை விட ஸ்டோனோட மொமெண்டம் அதிகம். இட் இஸ் அ மொமெண்டம் விச் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். The unit of momentum is meter second inverse. இது வெலாசிட்டிக்கு மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸு, மாஸுக்கு கிலோகிராம். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். ஓகேங்களா. அடுத்து கொடுத்துருக்க பாருங்கள். Consider two masses of 10 gram and 1 kilogram moving with the same speed of 10 meters second inverse. Calculate the magnitude of the momentum. 10 கிராம் உடைய ஒரு ஆப்ஜெக்டும் 1 கிலோகிராம் மாஸ் உடைய அனதர் ஆப்ஜெக்டும் சேம் ஸ்பீடில் போகுது 10 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ்.
இங்கே பாருங்கள், நம்ம கிராம் என்ன பண்ணணும், கிலோகிராமாக வச்சு போட்டுக்கணும். கிலோகிராம் மாற்றோம்னா 10⁻³ அல்லது 10 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா 10 கிராம் எப்படி மாறும், 0.01 கிலோகிராம் அல்லது 10 × 10⁻³ ரெண்டும் ஒன்று தான். அப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 0.01 அதோடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மொமெண்டம் 0.1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஃபார் த மாஸ் ஆஃப் 1 kg அப்படி வச்சுக்கலாம். 1 × 10 அதோட ஸ்பீடை போட்டுக்கிறங்க. 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அப்போ என்ன தெரியுது, 10 கிராம் கல்லை விட 1 கிலோகிராம் உடைய ஒரு ஸ்டோனோட ஆப்ஜெக்டோட மாஸ் அதிகம். அதனால கிடைக்கக்கூடிய மொமெண்டமும் அதிகமாக இருக்குது. 0.1 எங்கே இருக்குது, 10 எங்கே இருக்குது. ஸோ thus even though both the masses have the same speed, the momentum of the heavier mass is 100 times greater than the light mass. மாஸை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, மாசையும் பொறுத்து இருக்குது, வெலாசிட்டியையும் பொறுத்து இருக்குது. இப்போ 1 கிலோகிராம் மாசுடைய பொருள் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வரும்போது அதே 10 கிராம் கல் ரொம்ப ஸ்பீடாக வந்தால் அது என்னக்கும், அந்த 10 கிலோகிராம் கல்லுடைய மொமெண்டம் அதிகமாக மாறிடும். அப்போ இந்த மொமெண்டம் டிபெண்டட் போத் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. வந்து மாஸ் அதிகமாக இருந்தால் மொமெண்டம் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். நம்ம கொடுத்துக்க 2 எக்ஸாம்பிளையும் மாஸ் அதிகமாக உள்ளது அதிகமான மொமெண்டத்தை கொடுக்கும்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை மட்டுமே நினச்சக்கூடாது, வெலாசிட்டி அதிகமாக இருந்தாலும் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, மோஷன் அலாங் 1 டைமென்ஷன், ஒரு பரிமாண இயக்கம். அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆனது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் ஆவரேஜ் பார்க்கும்போது வெலாசிட்டிங்கிறது எப்போதும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்க முடியாதுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக போகும், அடுத்து மெதுவாக போகும், அடுத்து அதிகமாக போகும், ரொம்ப ஸ்லோவாக போகும். நம்மளே ஒரு 2 வீலர் போகிறோம்னு வச்சுருங்க. இப்போ இங்கேருந்து ஓப்பனில் வந்து போகும்போது வேகமாக போகும், ஒரு டவுனுக்குள்ளே போகும்போது நிறையா கூட்டத்தில் போகும்போது மெதுவாக குறைப்போம். அப்போ மொத்த வெலாசிட்டிங்கிறது டைம் இன்டர்வல் ப்ளஸ்ஸு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும். அப்போது இந்த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். நார்மலாக பார்த்தா வெலாசிட்டி பை டைம், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் பார்த்தா வெலாசிட்டி பார்த்துடலாம். ஆனால் நடைமுறையில் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியை பார்க்குறது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரே விதமான இடப்பெயர்ச்சியை மேற்கொள்றதில்ல, ஒரே கால அளவில் பண்ணுறதில்ல. அப்போ போத் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி ஆவரேஜ் பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் 1 டைமென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், த ஆவரேஜ் வெலாசிட்டி டெல் எக்ஸ் பை டெல் டி. டெல் எக்ஸுங்கிறது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஆவரேஜ் டைமுங்கிறது சேஞ்ச் இன் டைம்ங்கிறது ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம். அப்போ எவ்வளோ டைமில் போயிருக்கிறோம், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைஞ்சிருக்கிறத ஆவரேஜாக பார்த்துடலாம். த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆல்சோ, இது வந்து ட்ரூ வெலாசிட்டி தான். ஆவரேஜ்னா எதுவும் ஆவரேஜாக பார்க்கணும்னு வச்சுக்கக்கூடாது. த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ எ வெக்டர் குவான்டிட்டி. ஏன் வெலாசிட்டி வெக்டர் குவான்டிட்டி தான். But in 1 dimension we have only 2 direction, positive and negative x direction. மேலே போகிறது கீழே போகிறது. Hence we use positive and negative signs denote the direction. The instantaneous velocity is defined as limit del x equal to 0, del t equal to 0. டைம் வந்து 0ல் ஆரம்பிக்கிறோம். del x by del t or dx by dt. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். Graphically the slope of the position time graph will give the velocity of the particle. என்னது, ஒரு பார்ட்டிக்கல் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிஞ்சிருக்கு, அதான் அப்படியே இனிஷியல் ஃபைனல் பொசிஷன் பார்த்தா டிஸ்பிளே கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் போட்டால், அந்த கிராஃபில் போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிரும். அட் த சேம் டைம் வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிட்டர்மின்ட் பை த கால்குலேட்டிங் ஏரியா அண்டர் த கர்வ். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் பிலோ. என்ன படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், இது டைம் 1 செகண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், ஒரு 3.75 செகண்டில் முடிச்சிருக்கிறோம். அப்போ செகண்டுக்கு கிடச்சிருமா, T2 - T1 எவ்வளோ டைம்னு கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பித்து வெலாசிட்டி எங்கே போய் முடிச்சிருக்கோம்னு தெரியுது. இப்போ இது ரெண்டு இதையும் கவர் பண்ணிங்கன்னா ஏரியா கிடச்சிரும். லென்த்து இன்டு பிரெத்து ஏரியா கிடச்சிரும். அப்போ எவ்வளோ இடத்த நம்ம கவர் பண்ணியிருக்கணும்னு கிடச்சி போயிடும். இது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக மேல் நோக்கி போகிறது, நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கிராஃப் கீழ் நோக்கி வருது. ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான்.
இது பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். We know that the velocity given by dx by dt equal to v velocity displacement by time. Therefore we can rewrite dx equal to vtt னு மாத்திரலாம். dx equal to இங்க டிவைட் ஆகுது vtt by integrating both sides. கொஞ்சம் அதிகமாக பார்க்கணும்னா ரெண்டு பேரும் இன்டகிரேட் பண்ணுங்க. dx எப்படி பண்ணணும்? லோயர் லிமிட் x1 அப்பர் லிமிட் x2. வெலாசிட்டி எப்படி பண்ணுறோம்? v வச்சுருங்க t1 t2 into dt. As already seen, integration equivalent area under the given curve, so the term t1 t2 vtt, the right side represent the area under the curve v as a function of time. டைம் வந்து எப்போதுமே எதை பொறுத்தும் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த t1 t2 விங்கிறத குறிக்குது. இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இதில் என்ன மாற்றம் இருக்குது, இந்த காலத்தை பொறுத்து இந்த ஏரியாவில் என்ன மாற்றம், எவ்வளோ இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். Since the left hand side of the integration represents the displacement traveled by the particle from t1 to t2, the area under the curve. ஓகேங்களா, இதானது x1 by x2. நெக்ஸ்ட் பாருங்க, velocity time graph will give the displacement of the particle. velocity time, velocityக்கும் டைமுக்கும் பார்க்குறோம். அது எதை கொடுக்குது? ஒரு கர்வ் கொடுக்குது. If the area is negative, it means the displacement is negative, so the particle gets traveled in the negative direction. நெகட்டிவ் டைரக்ஷன்னா இப்போ எக்ஸ் ஆக்சில் லெஃப்ட்டில் போனால் நெகட்டிவ், ரைட்டில் போனால் பாசிட்டிவ். ஒய் ஆக்சில் மேலே போனால் பாசிட்டிவ், வெளில வந்து கீழே வந்தால் நெகட்டிவ். திஸ் ஜோன் இன் த ஃபிகர் த நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் t equal to 0. The velocity of the particle along negative x direction. Average speed equal to total path length. மொத்தமாக பயணம் செய்ய மொத்த நீளம், total time period. இங்கே கிறிஸ்டின் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். எக்ஸாம்பிள் 2.25 பாருங்க, ஒரு சம் கொடுத்துருக்கு. A particle moves along the x axis in such a way that it coordinates x varies with the time t. According to the equation x equal to 2 minus 5t plus 6t square. 2 minus 5t plus 6t square. What is the initial velocity of the particle? Integrate பண்ணி differentiate பண்ணிடலாம். dx by dt நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, அப்போ 2 வந்து இது பண்ண முடியாது. -5 பண்ணலாம், ஏன்னா டீனா மேலே டீயோட மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஒன்றா முன்னாடி மல்டிபிள் பண்ணுங்கள். 5 × 1 1, மேலே 1 - 1 0, அப்போ என்னது 0, அப்போ t பவர் 0 1, அப்போ 5, அப்போ -5 மட்டும் கிடைக்கும். ஏன்னா nx n பவர் -1 d by dx x பவர் n equal to nx n பவர் -1. மேலே உள்ள பவரை முன்னாடி கொண்டு வரணும், அதுக்கடுத்து மேலே என்ன பவர் இருக்கோ அதோட ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதான் ஃபார்முலா. இப்போ இந்த 2 பண்ணால் 0, -5 இருக்குது. இந்த டீயை என்னன்னு வச்சிங்கன்னா எக்ஸ் பவர் என்னன்னு வச்சிங்கன்னா மேலே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். கொண்டா பண்ணிடுவாங்க. 5 × 1 1, மேலே டி இருக்குது, டி மேலே என்ன இருக்குது? இப்போ 1 இருக்குது. 1ஓட -1 பண்ணால் 0ன்னு கிடச்சிரும், அப்புறம் 5ன்னு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், +60 ஸ்கொயராக 2 மணி கொண்டு வாங்க. 6 × 2 12. இப்போ டி மேலே இருக்குது 2 இருக்குது, அதோட 1 கழிங்க. 2 - 1 1, அப்போ டி பவர் 1, அப்போ +12t. 6 × 2 12, t பவர் 2 - 1 1, அப்போ டீன்னு கிடச்சிரும். -12 +12t. ஃப்ரம் இனிஷியல் வெலாசிட்டி t equal to 0. எப்போதுமே ஒரு வினையை தொடங்கும் பொழுது டைம் வந்து 0, அதுலேருந்து என்ன ஆகும்? டைம் என்ன ஆகும்? ஓட ஆரம்பிக்கும். அப்போ இனிஷியல் வெலாசிட்டி டீக்கு வந்து 0ன்னு போட்டிங்கன்னா அந்த 12 0ன்னு ஆயிரும். அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு -5 m/s இன்வர்ஸ். இது என்னது? நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், relation velocity in 1 and 2 dimensional motion. When two objects A and B are moving with the different velocities, then the velocity one object A with respect to another object B is called relative velocity. A பொறுத்து B என்ன ஸ்பீடு போகுது, அல்லது B பொறுத்து A என்ன ஸ்பீடில் போகுது. 2 கார் ரோட்டில் போகுது, இந்த மொதல் காரை பொறுத்து ரெண்டாவது கார் வேகமாக போகுதா, அல்லது ரெண்டாவது காரை பொறுத்து மொதல் கார் வேகமாக போகுதா அப்படின்னு பார்க்குறது தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. கேஸ் 1 பார்க்க போகிறோம். அதில் கன்சிடர் 2 objects A and B moving with uniform velocities VA and VB as shown in the figure along the straight tracks in the same direction VA VB with respect to the ground. The relative velocity of object A with respect to B
ஏங்கிற ஆப்ஜெக்ட் பிங்கிற ஆப்ஜெக்டை பொறுத்து என்ன வெலாசிட்டியில் போகுது தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் பிபிபி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏயை பொறுத்து பி என்ன போகுதோ எதை பொறுத்து எதை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஏ வந்து பியை பொறுத்து போனால் விஏபின்னு எழுதணும், பி ஏயை பொறுத்து போனால் விபிஏன்னு எழுதணும். எதை பொறுத்து யாரோட கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத முக்கியம். கம்பேர் பண்ணுறவங்க ஃபஸ்ட் இருக்கணும், யாரு கூடங்கிறத ரெண்டாவது எழுதணும். சொல்கிறது புரியுங்களா? ஏங்கிற காரு பிங்கிற காரை பொறுத்து என்ன பார்க்குதுன்னா அப்போ விஏபி, பிங்கிற காரு ஏ காரை பொறுத்து என்ன ஸ்பீடில் போகுதுங்கிறது தான் விபிஏ. யார் கம்பேர் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட் இருக்கணும், யாரோட கம்பேர் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டாவது இருக்கணும். அப்போ விஏ மைனஸ் பிபி. நம்ம கூட இன்னொருத்தர் கம்பேர் பண்ணோம்னா நம்மளோட அவங்கள கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடில் போகிறோமா அல்லது கம்மியாக போகிறோமா கண்டுபிடிச்சிடலாம். பிங்கிற காரு ஏ காரை பொறுத்து என்ன ஸ்பீடில் போகிறங்கிறத பியோட ஏயை கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுக்கு முன்னாடி இருக்காங்களா பின்னாடி இருக்காங்களா தெரிஞ்சு போயிடும். இதுக்கு என்ன பேர்? ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு பேர். Thus, if two objects are moving in the same direction, the magnitude of the relative velocity of one object with respect to another is equal to the difference in the magnitude of two velocities. ரெண்டோட வெலாசிட்டியையும் டிஃப்ரென்ஸோட எண் மதிப்பை பார்த்தோம்னா நம்மளால் ஈஸியாக ரிலேட்டிவை கண்டுபிடிச்சிடலாம். என்ன தொடர்பு இருக்குது, கூட இருக்கமா குறைச்சிருக்கமான்னு கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Suppose two cars A and B are moving with uniform velocities with respect to the ground along the parallel tracks and in the same direction. Let the velocity of A and B 35 km/h inverse due to east and 40 km/h inverse due to east. ரெண்டுமே 35 கிலோமீட்டரில் ஏங்கிற காரு போகுது, பிங்கிற காரு 40 கிலோமீட்டரில் போகுது, ரெண்டுமே கிழக்கு பக்கத்து போகுது. வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ? பிங்கிற காரு ஏ காரை பொறுத்து என்ன வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது ஃபஸ்ட் இருக்கணும்? பி இருக்கணும். எதோட கம்பேர் பண்ணது? ஏயோட இருக்கா, அப்போ ஏ பின்னாடி இருக்கணும். அப்போ விபிஏ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கரெக்டாக பார்த்துருக்கு பாருங்கள். விபிஏ எதோட பொறுத்து எதை கம்பேர் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு எதை யார் கம்பேர் பண்ணுறா? பி கம்பேர் பண்ணுது. எதை கம்பேர் பண்ணுது? ஏயை கம்பேர் பண்ணுது. அப்போ விபி மைனஸ் விஏ. விபி வந்து 40 கிலோமீட்டர், விஏ வந்து 35 கிலோமீட்டர்ஸ். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 5 km/h இன்வர்ஸ் டியூ டு ஈஸ்ட். சிமிலர்லி இப்படி கூட பார்க்கலாம். ஏ வந்து பியோட கம்பேர் பண்ணோம்னா இது 5 கிலோமீட்டர் கம்மியாக போகுது. அப்போ என்ன ஆகுது? விஏபின்னு பார்த்தீங்கன்னா விஏ மைனஸ் பிபி 35 மைனஸ் 40 மைனஸ் 5 km/h இன்வர்ஸ். இது பின்னாடி போகும். இதில் மைனஸ் போடாமல் இருக்குது. அது இந்த மைனஸுங்கிறது அதோட பின்தங்கி இருக்கிறத குறிக்குது, அந்த மேக்னிடியூட்டை குறிக்கலை, அதனால போடாமல் இருக்குது. புரிஞ்சுக்கிறங்க. அது வந்து இந்த -5னா -5 km ஸ்பீடில் எந்த காரும் போகாது, 5 km ஸ்பீட் தான் போகும். அதோட பின்தங்கி நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ என்னது? பி காருக்கு பார்த்தீங்கன்னா பி கார் ஈஸ்டில் போனால் பின்னோக்கி வர்ற காரு மேற்கு நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். மேற்கு இந்த ரெண்டாவது காருக்கு இது பார்த்தா கிழக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே கிழக்கு நோக்கி தான் போகுது. நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், பின்னாடி வர ஆளை திரும்பி பார்த்தேன்னா நான் எந்த டைரக்ஷன் அங்கே பார்ப்பேன்? கிழக்கில் போகிற ஆள் திரும்பி பார்த்தோன்னா பின்னாடி மேற்கில் வர்ற மாதிரி இருக்கும். மேற்கில் உள்ள ஆள் முன்னோக்கி ஒரு ஆளை போகிறத பார்க்குறாருன்னா அவர் கிழக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அதான் கொடுத்துருக்கு. டு எ பேசஞ்சர் இன் த கார் ஏ த கார் பி வில் அப்பியர் டு மூவ் வித் ஈஸ்ட் வித் ஏ வெலாசிட்டி 5 km/h இன்வர்ஸ். டு எ பேசஞ்சர் இன் கார் பி த கார் ஏ வில் அப்பியர் மூவ் வெஸ்ட்வர்ட்ஸ் வித் வெலாசிட்டி ஆஃப் 5 km/h இன்வர்ஸ். பெரிய குழப்பம் இல்லைங்க. பிங்கிறது 5 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டு இருக்கு கிழக்கு நோக்கி. அதில் உள்ளவர் இந்த ஏங்கிற காரை பார்த்தார்னா அவர் கண்டிப்பாக மேற்கு நோக்கி தான் பார்க்கணும், வெஸ்ட்டில் தான் பார்க்கணும். இந்த பிங்கிற காரை விட ஏங்கிற கார் முன்னாடி போயிட்டு இருக்கு. இவர் அந்த காரை பார்க்கும்போது ஒரு 5 km ஈஸ்டில் முன்னாடி போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5 km/h இன்வர்ஸ். ஓகேங்களா? இப்போ சொன்னது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, ஒன்றும் கஷ்டமே இல்லை. இதில் வந்து உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.